அன்புடையீர் வணக்கம். A warm greetings from PS Institute of Oncology, கோயம்புத்தூர். நான் உங்களுடன் டாக்டர் PR முருகேசன், நம்முடன் டாக்டர் KS ராஜ்குமார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் மார்பக புற்று விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறத பலர் அறிவோம். கடந்த ஆண்டு இதே நாளில் என்னுடன் டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் புவனேஸ்வரி கலந்து பிரஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். அதனுடைய இம்பேக்டை தான் இன்னைக்கு திரும்பியும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது. குறிப்பாக நாங்கள் பிரஸ்ட் கேன்சரில் லாஸ்ட் இதில் டிஸ்கஸ் பண்ணி சொன்னது 99 விழுக்காடு பிரஸ்ட் கேன்சருங்கிறது ஃபீமேல் ஜெண்டர், மகளிர்களுக்கு வர வேண்டியது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதில் அந்த 1% மேல் ஜெண்டர், ஆண்களுக்கு வர்றது. ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வில்லேஜிலிருந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு 50 வயது தக்கக்கூடியவர் மார்பகத்தில் ஒரு கட்டியோட வந்தார். நம்ம மார்பகம்னாலே இன் ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், இது மகளிருக்கான ஒரு உறுப்பாகவே வச்சு அது ஒரு பெரிய நெக்லிஜென்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக மார்புங்கிறது அந்த நிப்பிள் ஏரியோரா காம்ப்ளெக்ஸ் ஜென்ஸுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இதை நம்ம இந்த மார்புன்னு சொல்றத அது ஏதோ எக்ஸ்க்ளூசிவா நம்ம அன்னைக்கு புரோஸ்டாட்டை பற்றி பேசணும். இப்போ புரோஸ்டாட் கிளாண்டுங்கிறது எக்ஸ்க்ளூசிவா ஆண்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு உறுப்பு. ஆனா மார்புங்கிறது இருபாலருக்கும் உள்ளது. பெண்களுக்கு அந்த ஹார்மோன் இல்லாதனால அதனுடைய பருமன் அதிகமாகி அதனுடைய இது மாற்றங்கள் அதை நாம ஆப்வியஸா மார்பகம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நீடு இருக்கு. ஆண்களுக்கும் இருக்கிறது அந்த மார்பகம், அதுல இந்த நிப்பிள் ஏரியோரா காம்ப்ளெக்ஸ். இவர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தவர். அவர் இந்த கட்டியை ஒரு ஷைனால ஒரு 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 கூச்சை இதனால வெளியிலேயே சொல்லாம அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு பக்கம் பெரிய மார்பகமா இருந்தது, இன்னொரு பக்கம் சிறிய மார்பகம், அதுலேயும் கொஞ்சம் ஒரு ஃபேட் டெபாசிட் இருந்தது. ஸோ இன் ஜென்ரல் இதமாரி இந்த மார்பக கட்டி அப்படிங்கிறது நம்ம மகளிருக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம ஆண்களுக்கும் அது வரலாம் அப்படிங்கிற ஒரு மனரீதியான ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் இல்லைன்னா இதை நம்ம நாள்பட அப்படியே கடத்திட்டு போகலாம். கண்டிப்பா இவங்க வந்தப்ப நான் எக்ஸாம் பண்ணி பார்த்தேன். நாம மெடிக்கல் சயின்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்தது எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, இது ஒரு கேன்சர் கட்டியா இருக்குமா. ஏன் நம்ம கேன்சர் கட்டி இருக்குன்னு மனசுல தோணினாலும் அவங்களுக்கு சொல்ல தயங்கணும்னா சில நேரம் அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கேன்சருங்கிற வார்த்தை, அது they take their life into very deep into the field. நான் இப்போ கூட ஓபியில் ஒருத்தர் பார்த்துட்டு வந்தேன். கேன்சரா இருக்கலாம்னு யாரோ சொன்னதுனால ஒரு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு, கொலானிக்குது, வெயிட் லாஸ் இருந்துச்சு, சாப்பிட முடியல, ஹீமோகுளோபின் கம்மியாயிடுச்சு. இந்த 3 பாயிண்ட் ஒரு 60 வயசுக்காரங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம அதை சஸ்பெக்ட் பண்றதுல ஒன்றும் இது இல்லை. பட் இருந்தாலும் அதை நம்ம பிரேக் பண்ணும் போதுல அவங்களுக்கு பிரேக்கிங் வித் டியர்ஸ். அதனால நீங்க நிறைய யூகே ப்ராக்டிஸ்லாம் பார்த்து பிரேக்கிங் பேட் நியூஸ். கண்டிப்பா அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இவருக்கு நான் அந்த மார்பக கட்டியை பார்த்துட்டு எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. இருந்தாலும் நான் அப்போ சொல்லலை. ஏன் சொல்லலைங்கிறது இதான் ரீசன். எதுவுமே நோய்ங்கிறது எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் அந்த நோயை கண்டுபிடிச்சு நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், த ப்ரெசென்ட் ஆஃப் த டயக்னோசிஸ் டு தி ஃபேமிலி அந்த பர்சன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவரை பார்த்தேன், எனக்கு மனசில் தோணுச்சு. நான் நெக்ஸ்ட்டு தோணுனது நீங்கள் தான். நான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இன்னைய தினம் நம்ம அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்கிறது, இது பல பேருக்கு உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி சார் 100ல் 1 இல்லைன்னா 200ல் 1 கேன்சர் மார்பக புற்றுநோய் தான் ஆண்களுக்கு வரும். பெண்களுக்கு தான் மோஸ்ட் காமனாக வருது. ஆண்களுக்கு அது இல்லாமல் மார்பகத்தில் வீக்கமோ இல்லை கட்டியோ வருதுன்னா கைனகோமாஸ்டியா அப்படிம்போம். அது என்னன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மார்பக டிஷ்யூ லேடிஸ் மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அது கேன்சர் கிடையாது, கேன்சராக மாறவும் மாறாது. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அது சின்ன ஹார்மோனல் சேஞ்சுனால நடக்கிறது. சில பேருக்கு தானா சரியாயிடும், சில பேருக்கு அவங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அதுக்காக ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் கைனகோமாஸ்டியா. ஆனால் ஆண்களுக்கு வர புற்றுநோய் பெண்களுக்கு வர புற்றுநோய் மாதிரியே தான் எல்லாமே. கட்டி, அதில் ரத்தம் வர்றது, அதுல இருந்து வெளியில பரவுறது எல்லாம் பெண்களுக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதே மாதிரி தான் ஆண்களுக்கு புற்றுநோயும் வருது. இப்போ இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சார், பெண்கள் நம்மளுக்கு சீக்கிரமா வந்துருவாங்க, ஆண்கள் வரமாட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் ஆரம்பத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதே. ஆண்களுக்கு பெண்களோட இந்த கூச்ச சுபாசம் அதிகமா ஆயிடுது. மார்பகன்னு சொல்றதுக்கான ஒரு பாயிண்டே உங்களுக்கு இது இல்லை. அந்த இடத்துல ஒரு கட்டி வந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு கட்டி வந்து சொல்ல தோணுது.
நீங்க இந்த கைனோகோமேஷன் வார்த்தை யூஸ் பண்ணீங்க இல்லையா, நிறைய நான் ஸ்கூல் பசங்க பார்ப்போம். அவங்க எல்லாம் வந்து இந்த பனியன் போட்டு வெளியில சட்டு போறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு அந்த இதை போடுவாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல ஃப்ரீயா குளிக்க தோணாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு அன்யூஷுவல் இது பிக்சரைசேஷன் கொடுத்து இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு பாடி பில்டிங் பசங்க இல்ல சின்ன பசங்க அவங்களுக்கு இந்த இது பெருசா இந்த கண்ணாடிக்கு மட்டும் இப்படி பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்னவே அது ஃபேட் டெபாசிட் தான் சார். கைனோகோமாஸ்டியா, கைனோகோனா ஃபீமேலோட இது, அத மாரி நமக்கு மார்பகம் இது வந்துச்சுன்னா அத கைனோகோமாஸ்டியான்னு சொல்றோம். ஃபேட் டெபாசிட். இது நாங்க எங்க பிராக்டிஸ்ல இந்த ஹார்ட் ரிலேட்டட் இதுல பிராக்டிஸ்ல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போ வால்வார் ஹார்ட் டிசீஸ்னு மேனேஜ் பண்றோம். வால்வு சம்பந்த இதய நோய்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீர் பிரியறதுக்கு மருந்து கொடுப்போம், அந்த டயூரிட்டிக்ஸ். அது எடுக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10ல் 8 பேருக்கு கைனோகோமாஸ்டியா வந்துடும். நம்ம ஒவ்வொரு டைம் எக்ஸாம் பண்ண இது ட்ரக் இன்டியூஸ்ட் கைனோகோமாஸ்டியா. நீங்க சொன்னதுதான், ரீஅஷ்யூர் பண்ணா போதும், ஒரு பீரியட் ட்ரக்ஸை நிறுத்திட்டோம்னா அதுவே ரிக்ரெஸ் ஆயிடும். இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. பட் காஸ்மெட்டிக்கா சில பேர் ரொம்ப கன்சர்னா இருக்காங்க. அந்த கிரேட் ஹையர் சைடு இருக்கு. ஆல்மோஸ்ட் சில பேர்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஃபீமேல் பிரெஸ்ட் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு கைனோகோமாஸ்டியா. அதை சில பேர் ரெகுலரா ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பிடிக்கிறது, அதை இது பண்றது, அதை ஸ்குவீஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய அந்த ஃபேட் டெபாசிட்னுடைய என்லார்ஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஸ்டிமுலஸ் தானுங்களா. அதை மாதிரி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் நீங்க சொன்ன அந்த காஸ்மெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதை சர்ஜரி பண்ணும். பட் இட்ஸ் நெவர் டர்ன் டு பி அ கேன்சர். இல்லைங்க, கண்டிப்பா கேன்சர் ஆகாது. கேன்சர் ஆக வாய்ப்பு கிடையாது. அது ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா கைனோகோமாஸ்டியா எல்லாம் கேன்சர் ஆக போகுதுன்னா there will be a big mental trauma. ஒரு சில பேர் யங் ஏஜ்ல இது வந்து கேன்சர் கட்டியா இருக்குமான்னு கேட்டுலாம் வருவாங்க. அப்படி வரும்போது there is a role for doing some needle aspiration. இல்ல சார், யூசுவலா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலே தெரிஞ்சிரும் சார், அது வந்து கொழுப்பு கட்டி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ரொம்ப யங் ஏஜ்லலாம் கண்டிப்பா கைனோகோமாஸ்டியாவா தான் இருக்கும். ஒரு 50 வயசுக்கு மேல வராங்க, ஸ்பெசிஃபிக்கா ஒரு கட்டி மாதிரி தெரியுது, இல்லைன்னா நிப்பிள்ல இருந்து காம்புல இருந்து ரத்தம் வருது, சீல் வருது, நீர் வருது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தான்னா நம்ம வந்து பயாப்சி ஏதாவது பண்ணி பார்க்கறது. அது கரெக்ட் பாயிண்ட். either it's a male or female bleeding per nipple வந்து it's a caution to exclude possible malignancy. in need not to be advanced malignancy. even the ductal carcinoma ன்னு சொல்றது இல்ல, இது ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சரா கூட இருக்குது. வந்துனா அது ஒரு நீடிலிங் மாதிரி கூட பண்ணி நீங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. see நாம இன்னைக்கு breast மேல்னு பேசும்போது இது வந்து ஒரு ஹைலைட், மேல் breast ரிலேட்டட் இஷ்யூ. இப்போ கைனோகோமாஸ்டியா சொன்னீங்க. இந்த கைனோகோமாஸ்டியா சில பேர் பெயின்ஃபுல்லா வருவாங்க. பெயின்ஃபுல் கைனோகோமாஸ்டியா நான் பார்ப்போம். 8 out of 10 டயூரிட்டிக்ஸ் எதுவும் கைனோகோமாஸ்டியா இருக்கு இல்லைங்களா, அந்த 10ல ஒருத்தவங்களுக்கு பெயின்ஃபுல்லாவே இருக்கும். இந்த பெயின் கைனோகோமாஸ்டியா வர்றதுக்கு என்ன ரீசன்? நார்மல் ஃபேட் டெபாசிஷன் தான் சார். அது சில பேருக்கு வந்து நம்ம நார்மலா கொழுப்பு கட்டி இருந்தா பக்கத்துல அதுல இருக்கிற நரம்பு மேல ஏதாவது அழுத்திக்கிட்டு இருக்கலாம், அது நரம்புகள் அதுக்குள்ள ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கலாம், அதனால வலி இருக்கலாம், இல்லைன்னா ஹெவினஸ்னால வலி இருக்கலாம், பெருசா இருக்கிறதுனால ஹெவினஸ்னால வலி இருக்கலாம். அது மாதிரி மோஸ்ட்லி பெயின் கில்லர்ஸ் கொடுத்தானா சரியாயிடும் சார். அதே மாதிரி அந்த என்ன காரணமோ, அது வீங்கிறதுக்கு என்ன காரணமோ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாத்திரைகள்னால ஏதாவது சைடு எஃபெக்ட்னால இருக்குன்னா அதை சரி பண்ணாவோ, இல்லை ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம சரி பண்ணாவோ அது யூஸ்வலா சரியாயிடும். ஹெவினஸ் எல்லாரும் ஹார்மோன் ஏதாவது அப்நார்மலா அவங்களுக்கு சம்டைம் மேல் ஜெண்டருக்கு இந்த ப்ரொலாக்டின் செக்ரீஷன்ல சில டியூமர் ரீதியெல்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகமாயிடும். ஸோ ஜென்ரலா ஒரு உங்களுக்கு நீங்க வந்து யூஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் கேன்சர். சில பேர் டைரக்டா உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் வருவாங்க கைனோகோமாஸ்டியா எடுத்துக்கிட்டு. நீங்க பார்த்துட்டு உங்க மனசுக்குள்ள தோணும் இது ஒண்ணு இல்லாத ஒரு பயந்து வந்திருக்காருன்னு. அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ண என்ன சொல்லுவீங்க? அதான் சார், அதாவது கேன்சர் நம்ம நீங்க சொன்ன மாதிரி கேன்சர்னு சொன்னோடனே அழுக ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேன்சர் இல்லைன்னு அவங்கள நம்ப வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்கள திருப்பி அவங்கள வந்து பார்த்து இதுக்கு என்ன ரீசன் பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்க. அவங்கள வந்து இப்பெல்லாம் கூகுள்லாம் எல்லாம் வந்துருச்சுல சார், கூகுள் டாக்டர் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, கூகுள்ல போய் படிச்சு பாருங்க, ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீஅஷ்யூர் பண்ணி அதுக்கு என்ன தேவையான ஹார்மோனல் டெஸ்ட்டோ இல்லை டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிட்றாங்களோ என்னங்கிறது மேலே கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களை ரீஅஷ்யூர் ஆகிடுறாங்க சார். கரெக்ட். ஸோ இன் ஜென்ரல் யூ வாண்ட் அட்வைஸ் ஃபார் எனி பயாப்சி ஆர் ஸ்பெஷல் ஸ்கேன் லைக் பெட் தேவைப்படாது. அதுதான் சயின்டிஃபிக்கா இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கைனோகோமாஸ்டியா. பட் டெஸ்டிகுலர் எக்ஸாமினேஷன் இஸ் மஸ்ட். கண்டிப்பா தேவை. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் அட் ஆல் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். சில பேருக்கு விதையினுடைய சைஸ் சின்னதா இருந்து அதுல ஏதாவது இந்த மம்ஸ்லாம் வந்து வைரல் சின்ன வயசுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி டெஸ்டிஸ் இதாயிடுச்சுன்னா தே ப்ராபப்லி டெவலப் கைனோகோமாஸ்டியா. அது கொஞ்சம் ஆர்கானிக் இஷ்யூ, அதை கொஞ்சம் டெல் பண்ணணும். சரி, இதுல வந்துங்க இந்த கைனோகோமாஸ்டியா இப்ப பேசணும், பெயின்ஃபுல் கைனோகோமாஸ்டியா பேசிட்டோம். இப்போ வி பேக் டு அந்த ஒரிஜினல் இது நம்ம அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சேன், அவரு நீங்க பாத்தீங்க.
அஸ் ஏ ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு தொட்டதுமே தெரிஞ்சிருக்கும் இதுதான்ட்டு. எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணி இது மேல் பிரஸ்ட் கேன்சர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி? சார் நம்ம பிரஸ்ட் கேன்சருங்கும் போது மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை சார். என்ன நம்ம ஃபீமேல் அதாவது லேடிஸ்க்கு என்னெல்லாம் டெஸ்ட் பண்றோமோ அதே டெஸ்ட்டுக்கு தான் நம்ம இதை பண்ண போறோம். மெயினாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மேமோகிராம், எக்ஸ்ரேயும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணிட்டோன்னா டவுட் இருந்ததுன்னா டவுட் கொடுக்கும். அதுலேயே நம்ம ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு, அதை வச்சு ஸ்கோர் பார்த்த உடனே ஒரு பயாப்சி நம்மளுக்கு வந்து கேன்சரா இல்லையான்னு சொல்லும். என்ன டைப் ஆஃப் கேன்சர், குட் டைப்ஸ், பேட் டைப்ஸ், அந்த டைப் ஆஃப் கேன்சர் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி சிடி ஸ்கேனோ இல்லை பெட் ஸ்கேனோ என்ன ஸ்டேஜ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ணிட்டு லேடிஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான். So there is no difference. Gender difference எதுவுமே கிடையாது. அதே ஆப்ரேஷன், அதே கீமோதெரப்பி, அதே ரேடியோதெரப்பி, அதே ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட், அதே தான். எந்த டிஃபரன்ஸும் இருக்காது சார். வெரி குட். ஸோ இதில் வந்து அவுட்கம்னு பார்க்கும்போது there will be some kind of difference between male and female. இப்போ ஒரு ஸ்டேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு நாம வந்து ஆக்சிலரி நோடும் ஒன்று இருந்ததா சொன்னோம். ஆமாம் சார். அப்போ வந்து இது என்ன ஸ்டேஜில் வருதுங்க? அதான் சார், இப்போ செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்டேஜில் வந்துடும் சார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்காது சார். அதாவது 3வது ஸ்டேஜில் இருக்கிறவங்க கேன்சர்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன நம்ம பார்க்குறோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட். அதனால என்ன ஆகுதுன்னா பெண்களை விட அதிக ஸ்டேஜ்ல வந்து ஆண்கள் வராங்க. இன் ஜென்ரல் நீங்க பாத்தீங்கன்னா நாம வந்து ஃபீமேலுக்கு வந்து பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா பிரஸ்ட் வந்து ஃபேட்டியா இருக்கும், நிறைய கிளாண்டுலார் இதெல்லாம் ஃபீல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். மேல்ஸ் ஈஸி, ஈவன் நம்ம பாக்கு கொட்ட அளவுக்கு இருந்தா கூட டக்குன்னு தெரிஞ்சிடலாம். ஏன்னா இது செஸ்ட் வால்லே இருக்கு, ஸ்கின்னுக்கு கீழே இமிடியேட்டா தெரிய வந்து. ஃபீமேல்ல அது சம்டைம்ஸ் பல்கி பிரஸ்ட்ல வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த அளவு இருந்துமே அவங்க அதை வளர விட்டுறாங்க. நீங்க அவரை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து நம்ம பெரிய சைஸ், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இந்த சைஸ்ல இருந்தது. மோர் தேன் ரெகுலர் 4-5 சைஸ் சென்டிமீட்டர் சைஸ் பெருசாவே இருந்தது. ஆமா சார். ஸோ அதை வந்து நீங்க இப்ப பயாப்சி பண்ணி தான் கேட்டகரைஸ் பண்ணி. அதே மாதிரி தான் சார், டெஸ்ட் எல்லாமே லேடிஸ்க்கு பண்ற மாதிரி தான், ட்ரீட்மெண்ட் எல்லாமே லேடிஸ் பண்ற மாதிரி தான். ஆனா என்னன்னா அது இந்தியால மேல்ஸ் ஆண்கள் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜ்ல வந்துடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன்ங்கிறது இந்த ஒண்ணு அவேர்னஸ் இல்ல நமக்கு பிரஸ்ட் இருக்குங்கிற ஒரு கேட்டகரியே இல்ல. பிரஸ்ட் இருந்தா தானே பிரஸ்ட் கேன்சர். இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம பிஹெச்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவரே ஒருத்தர் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து லேடிஸ்க்கு தானே சார் வரும், கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதாவது ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறவங்களுக்கே அப்படிங்கிற போது ஜென்ரல் பப்ளிக்கு இன்னும் அவேர்னஸ் கம்மியா தான் இருக்கும். நீங்க இது சொன்ன பிறகு ஞாபகம் வருது, நான் ஒரு காலத்துல ஹவுசேஜ்னா இருக்கும் போது ஒரு வார்டுல போய் பெட் இருக்கான்னு கேட்டேன், ரூம் இருக்கான்னு கேட்டேன். பெட் ஒரு 4 பேர் ஷேர் பண்றது. என்ன ஆப்ரேஷன் கேட்டாங்க, புரோஸ்டேடெக்டமி டிஆர்பி பண்ணியிருக்காங்கன்னா. அவங்க கேட்டாங்க அந்த ஸ்டாஃப், மேல் பேஷண்டா ஃபீமேல் பேஷண்ட். ரியலி ஷாக்டு. நீங்க சொல்றது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற நான் மெடிக்கல் பர்சன், இவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு பேராமெடிக்கல் பர்சன். அது அவங்களுக்கு தப்பு சொல்ல வரல, அந்த ஸ்ட்ரைக்கிங் சடனா ஆகும். இப்ப நீங்க சொன்ன புரோஸ்டேட் கேன்சர் மேலுக்கு மட்டும்தான் வரும், ஏன்னா அந்த உறுப்பு மேல்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ அதனால புரோஸ்டேட் யூட்ரஸ் கேன்சர் லேடிஸ்க்கு மட்டும்தான் வரும். கரெக்ட். ஆனா பிரஸ்ட் கேன்சர் லேடிஸ்க்கும் வரலாம், ஜென்ஸுக்கும் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். ஆனா என்னன்னா நம்ம பாக்குற ஒரு 100 பிரஸ்ட் கேன்சர்ல 1% தான் வந்து மேல கான்ட்ரிபியூட் பண்ற. 99% உமன் சென்டர்ட் கேன்சர் தான் பிரஸ்ட் கேன்சர். அதுக்காக நம்ம லாஸ்ட் இயர் அதுக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். குட்டுங்க. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நம்ம ஷைனஸ் இல்லாம ஒரு சின்ன ஸ்வெல்லிங் அங்க இருந்தா கூட அது கேன்சர் இருக்கணுங்கிறது இல்லை, போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அதை ரீயூஷன் பண்ண ரொம்ப நல்லது. அதை மாரி ஏதாவது அவங்க சஸ்பெக்ட் பண்ணுனா நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் பண்ணணும். சில பேர் வந்து கன்சல்ட்லாம் பண்ணிடுவாங்க, இந்த பயாப்சின்னு சொன்னது தே வில் பேக் விடுவாங்க. ஸோ இதை மாரி அதெல்லாம் பண்ணி அதை ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு. பட் அதை மாரி ஷை ஆனோம்னா அந்த டியூமர்னுடைய க்ரோத் அதிகமாகி ஸ்டேஜ் 1லேருந்து அது பல மடங்கு இதாகி ஸ்டேஜ் 4 வரைக்கும். ஸ்டேஜ் 4ங்கிறது எதை சொல்றீங்க? ஸ்டேஜ் 4னா சார் மெட்டஸ்டசிஸ் அப்படிமோ, அதாவது எந்த உறுப்புல கேன்சர் இருக்கோ அதை விட்டு வெளியில எல்லாம் பரவிடுச்சு. நுரையீரல்லையோ இல்லை எலும்புலையோ மூளையிலையோ லிவர்லையோ பரவிடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சுன்னா நம்ம கியூர் பண்ற ஸ்டேஜை தாண்டிட்டோம். கரெக்ட். அதனால அப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், ப்ரொலாங்கேஷன் ஆஃப் லைஃப் தான் எதிர்பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமா போயிடும். So whoever may be the person, whatever may be the cancer, we are not allowing the tumor to progress to stage 4. கண்டிப்பா. ஏன்னா நீங்க இதுல என்ன ஸ்பெஷலைஸ் ஆகி எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அந்த பாடி அந்த பயாலஜி அக்செப்ட் பண்ணி அந்த டியூமர் குரோத்துக்கு ஒரு
ஹால்ட் பண்ணணும்னா அது இயர்லி ஸ்டேஜா இருந்தா தான் முடியும். கண்டிப்பா சார். இப்ப நீங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் 2 to 3 இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருந்துரும். சரி இந்த லெவல்ல வந்தா கூட இவரை நம்ம கியூர் பண்ணிடலாம். See the கேன்சர்ங்கிறது நிறைய இடத்துல அந்த ஆட் போர்டே பார்ப்பீங்க. கேன் கியூர் த டிசீஸ், கேன்சர் கேன் கியூர். அந்த கியூருங்கிற வார்த்தையை கேன்சர் யூஸ் பண்ண முடியுமான்னு இப்ப நிறைய வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் எல்லாம் கூட வந்துகிட்டு இருக்கும். கேன்சரை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இட்ஸ் நாட் த கேன்சர், இஸ் த ஸ்டேஜ். அந்த இயர்லி ஸ்டேஜ்ல வந்தாலே வாட் எவர் மேபி த கேன்சர் யூ கேன் கியூர். ஸோ வாட் இஸ் த ஒர்ஸ்ட் கேன்சர் யூ கான்ட் கியூர் ஈவன் இந்த இயர்லி ஸ்டேஜுங்க? ஜஸ்ட் ஏன்னா உங்களுக்கு ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வர்ஸ்ட் கேன்சர்ங்கிறது நுரையீரல் கேன்சர். நுரையீரல் அது என்னுடைய ஃபீல்டு. அந்த பயாப்சி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா யூ வில் ஜஸ்ட் டேக் இட் பேக். கண்டிப்பா அதை வந்து அவங்க ரிலேட்டிவ் சொல்றது இருக்குங்களே, அது இஸ் ரியல் இதுங்கல்ல. we need to really give the message to them in a very tailored made way for better understanding. See, life for any budding is a very precious one. நம்ம even 6 months 1 year quality life is very very important. அப்ப நீங்க worst cancer நீங்க எதை ஃபீல் பண்ணி சொல்றீங்கன்னா அந்த ஓட் செல் கேன்சர், ஸ்மால் செல் கேன்சர் ஆஃப் த லங் தான் சொல்றீங்கல்ல. அதுதான் உங்களுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒண்ணு அதிக ஸ்டேஜ்லயும் வருவாங்க. எவ்வளோ ரொம்ப நாள் நம்மளால அவங்கள இது பண்ணவும் முடியாது. அதனால in that entity should not be exist இல்லைங்க. anything else female genderல being a breast month ஃபீமேலுக்கு எந்த கேன்சர் if at all வந்ததுன்னா ஒரு இயர்லி ஸ்டேஜ் கூட சம்டைம்ஸ் they can't get stabilized. ஆக்சுவலா சார் லேடிஸ்க்கு வர கேன்சர்ல பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், ஓவரி கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், கர்ப்பப்பை வாய் கேன்சர், சர்விக்ஸ் இதுதான் காமனா நம்ம பாக்குறது. இதுல மோசமா இருக்கிறதுலே மோசமான நோய்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான். வாய் புற்று சர்விக்ஸ் கேன்சர். அதுக்கு தான் இப்ப நிறைய நம்ம பிரிவென்டிவ் மெஷர் வேக்சின்ல ஆரம்பிச்சு இயர்லி டிடெக்ஷனுக்கு அந்த பேப்சிமியர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ கர்ப்பப்பை புற்றுநோய் ஏன் அந்த அளவுக்கு அது சீரியஸ் இதாகுது? ஒண்ணு சார், அது ஆரம்ப ஸ்டேஜ்ல இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கஷ்டம்னா வரமாட்டேங்கிறாங்க. மார்பக புற்றுநோயோ இல்ல மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆகி கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. இந்த சர்வைக்கல் கேன்சர் இன்னும் அவேர்னஸ் அவ்வளவா இல்லை. நான் இப்போ சொன்ன இந்த மேல் பிரெஸ்ட் கேன்சர் எப்படி ஒரு ஷைனஸ் ஒரு இன்கிபிஷன், அது மாதிரி ஃபீமேல் இந்த சர்விக்ஸ்னு போகும்போது அவங்களுக்கும் ஒரு இன்கிபிஷன். அதை யார்கிட்ட போய் சொல்றது, எப்படி சொல்றது, எக்ஸ்பிரஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ்னே போயிட்டு வெள்ளப்படுதுன்னு அது எப்பயாவது அதில் ரத்தம் கலந்து வந்தா கூட அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு நான் படிச்ச இதுல இருந்து அந்த போஸ்ட் காய்டல் ப்ளீடுன்னு இருந்தாலே உடனே ரிப்போர்ட் பண்ணணும். அது மாதிரி ப்ளீடிங் பர் வெஜினா அன்யூஷுவல் பீரியட்ல ரிலேட்டட் இல்லைனாலும் போய் ரிப்போர்ட் பண்ண. அந்த ப்ளீட் இருந்தாலே போய் பார்க்கணுங்கிறது ஒரு இது. ஆனா இப்போ அதை இயர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் இருக்கு சார். அவேர்னஸ்னால கம்மியா. என்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட்? இப்ப அதாவது சார் பேப்ஸ்மியர், அதுல இருந்து கர்ப்பப்பை வாயில இருந்து ஒரு கொஞ்சம் நீர் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுல கேன்சர் செல் இருக்குதா ஸ்லைட்ல ஸ்மியர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும். நோ பைட்டிங் நீடில் போட் பயாப்சி எதுமே. நீரை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணா போதும். சிம்பிள் டெஸ்ட் சார். நம்ம வீடு பக்கத்துல இருக்க கைனகாலஜி டாக்டரே பண்ணிடுவாங்க. எவ்வளவு நேரத்துல ரிப்போர்ட் தெரியுங்க? எந்த இடத்துல இருக்கவங்க பொறுத்து சார். அன்னைக்கே தெரிஞ்சிடும். ஒரு இன்ஸ்டிடியூட்ல இப்ப நம்ம உடனே சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஏதாவது இருந்தா கூட இயர்லியா நம்ம அதை டிடெக்ட் பண்ணிடலாம் சார். ஸோ நீங்க ஃபீல் பண்றது அவுட் ஆஃப் பிரெஸ்ட், யுட்ரஸ், சர்விக்ஸ், ஓவரியில இந்த சர்விக் கர்ப்பப்பையுடைய வாய் புற்றுநோய் தான் ரொம்ப சீரியஸான டேஞ்சரா ஆயிடுதுங்கிறீங்க. பட் அதுக்கு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு? ஒன்ஸ் அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் சார். ஆனா நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஆரம்ப ஸ்டேஜ்ல வர்றதில்லை. அதனால கதிர்வீச்சும் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி தான் நம்ம கொடுக்குற மாதிரி வருது. ஆமாங்க. இது ஏன்னா ஃபீமேல் ஜெண்டர்ல லீடிங் கேன்சர் நம்ம லாஸ்ட் இயர் டிஸ்கஸ் பண்ண பிரெஸ்ட் சொன்னோம். அடுத்தது ப்ராப்ளம் சர்விக்ஸ் மோர் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கொஞ்சம் ஹைஜீன் கம்மி. அதுதான் சார். அப்புறம் இந்த இயர்லி டிடெக்ஷனுக்கு அவங்க வர்றதாம இருக்குது. ஸோ இந்த காணொலி மூலம் நம்ம சொல்லிக்க விரும்புறதுங்க, ஒன்று மேல் பிரெஸ்ட் கேன்சரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இந்த அவேர்னஸ் வந்து ஷுட் ரீச் ஆல் த மேல் ஜெண்டர். இட் மே பி 1 out of 100 சுச்சுவேஷன். பட் அவரை காப்பாற்றணும்னா அவர் இயர்லியா போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்கான சப்சிக்வெண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டயத்தில் அதை மேனேஜ் பண்ணும். ரெண்டாவது இந்த சர்விக்கல் கேன்சர் ஏன் டச் பண்ணோம்னா
நம்ம டேஞ்சரஸ் கேன்சருங்கிற போது லங் கேன்சர் என்னுடைய ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மாஸ் இதில் பார்க்கும்போது சர்விக்கல் கேன்சர் லோக்கலாக அட்வான்ஸ் ஆகி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப பிரைட்டாக இல்லாதங்கிறது தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த சர்விக்கல் கேன்சருக்கு ஃபியூ திங்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த மல்டி பேரா நிறைய டெலிவரி ஆகி இருக்கிறவங்க ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அப்புறம் ஏதாவது இந்த செக்ஷுவல் இதில் ரொம்ப டிசீஸ் இருந்து அதுக்கான இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மோர் ப்ரோன். அது ஏன் அப்படின்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன். என்ன வைரஸ்? HPV வைரஸ். அதுக்கு வேக்சின் இருக்கு. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டிடியூட் தனியா வெரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆன் வேக்சினேஷன் இல்லைங்க? கண்டிப்பா சார். அது சேவ்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைஃப் இல்லைங்களா? ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் ஈட்டியாலேஜ் ஆகுது. இந்த மூல காரணம் வந்து சர்விக்கல் கேன்சருக்கு. ஸோ அதுக்கு வேக்சின் பண்ணிட்டாலே சர்விக்கல் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறீங்க. கேன்சருக்கு ஒரு வேக்சின் இருக்குன்னா அது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அடுத்தது வந்து ஹெப்படைட்டிஸ், இதுக்கு லிவர் கேன்சர் அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்ங்கிறதுனால வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கிறவங்க, மேலுக்கு கூட அது ரெக்கமெண்டட் இல்லைங்க. 9 to 14 இயர்ஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் போட்டுக்கலாம் சார். கரெக்ட். கண்டிப்பா பாய்ஸுக்கு போட்டோம்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க பார்ட்னர் ஃபியூச்சர் மேரேஜ் வருது. கேர்ள்ஸுக்கு போட்டாலும் அதே மாதிரி சார். ஸோ இது வந்து இஸ் மஸ்ட் ஃபார் தி யங் ஏஜ் 9 to 14 இயர்ஸ். 9 to 14. இன்னொரு என்னன்னா இந்த HPV வேக்சின் போடுறதுனால சர்விக்ஸ் கேன்சர் மட்டும் இல்ல சார், தொண்டை கேன்சர், த்ரோட் கேன்சர், அதுவும் இந்த ஹியூமன் பேப்பிலோமா த்ரோட் கரெக்ட். நான் அது ஆர்டிகல்ல பார்த்தேன் சார். சர்விக்கல் கேன்சர், த்ரோட் கேன்சர் ரெண்டுக்குமே பிரிவென்டிவ். ஸோ இட்ஸ் a good thing. மிக்க நன்றி ராஜ். Thank you sir. Thank you for the